Hello பசங்களா, நான் உங்க ஸ்ருதி மேம். and இன்னைக்கு நம்ம Xylem தமிழ் கிளாஸ் 10 CBSE க்கு நம்ம கேம் ஆஃப் ஒன் ஷாட்ஸ்ல ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன் ஒரே ஷாட்ல டமால்னு முடிக்க போறோம் பசங்களா. ஸோ அதனால இந்த ஒரு ஃபுல் லெசனை நீங்க உட்காந்து கவனிச்சிங்க அப்படின்னா கேரண்டீடா இதுலேருந்து எந்த கேள்வி எங்கேருந்து கேட்டாலும் நம்ம வந்து கண்ணா இந்தா வச்சுக்கோ லட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சடால் அப்படின்னு நம்மளோட ஆன்சர்ஸை கொடுத்துட்டு சூப்பராக மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேயா? ஸோ அதனால இன்னைக்கு நம்மளோட ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன் சாப்டர் பார்த்தீங்கன்னா பசங்களா இஸ் எ வெரி வெரி நார்மல் காமனான லேமேனான ஒரு விஷயம். மேம் இவ்வளோ பெரிய சாப்டர் என்ன மேம் லேமேம் விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா இட் இஸ் ஆல் வாட் வி ஹாவ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் அவர் பேரண்ட்ஸ், வாட் அவர் பேரண்ட்ஸ் ஹேவ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ். அண்ட் இதே வந்து இந்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயோலாஜிக்கலி எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு எனிவே வி அதே பசங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் சப்போர்ட்டுக்கு உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்களாம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஆதாரமாக அந்த லைக் பட்டனையும் தட்டுங்க. ஓகே பசங்களா? நவ் கமிங் டு அவர் கம்யூனிட்டிஸ். ஓகே, நம்மளோட டெலிகிராம், வாட்ஸ்அப் ஆஸ் வெல் அஸ் இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த செஷனோட பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் எல்லா செஷன்ஸோடைய நோட்ஸ், எல்லா ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் எல்லாமே, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிங் அப்படின்னு உங்களோட வாட்ஸ்அப், டெலிகிராம் எல்லா கம்யூனிட்டிலையும் வந்துடும். ஓகே, ஸோ அதனால் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் ஃபாலோ அஸ் இன் அவர் கம்யூனிட்டி. சரியா பசங்களா? ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அவர் சாப்டர். ஓகே, ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன் அப்படிங்கிற சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து நார்மலாகவே கேட்டிருப்பீங்க இல்லையா, கண் வந்து அப்பா மாதிரி இருக்குது, மூக்கு வந்து தாத்தா மாதிரி இருக்குது, சின் வந்து அம்மா மாதிரி இருக்குது, ஹேர் டெக்ஸ்டர் வந்து அப்பா மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம நார்மலாகவே பேசுகிறோம் இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள் ஹவு இஸ் இட் ஆக்சுவலி டிரான்ஸ்மிட்டிங், ஹவு இஸ் ஒரு பர்டிகுலர் கேரக்டர், அதாவது எல்லாருக்குமே வந்து கண், மூக்கு, வாய், காது, கை, கண் எல்லாமே வந்து எல்லாருக்குமே இருக்குது. பட் அப்படி பார்த்தாலுமே நான் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கேன், நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களை மாதிரி இருக்கீங்க. ஸோ நம்ம ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கான டிஃப்ரென்சஸ் நமக்குள்ளே இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஒரு ஹெரிடிட்டி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து என்னதான் நம்ம அம்மா அப்பா கிட்டேருந்து நம்ம கேரக்டர்ஸை வந்து இன்ஹெரிட் பண்ணாலும் அதுலேயுமே நமக்கு ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது இல்லையா. நம்மளுடைய ஒரு சர்டன் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம ஹெரிடிட்டி அப்படிங்கிற பார்ட் ஆஃப் த சாப்டரில் கவர் பண்ண போகிறோம். அண்ட் ஹாப்பி நியூஸ் என்னென்னா, ஆஃப்கோர்ஸ் எவல்யூஷன் அப்படிங்கிற செக்டர் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ வெறும் ஹெரிடிட்டி, ஓகே, மெண்டலுடைய லாஸ் அண்ட் அந்த கான்செப்ட்ஸ் மட்டும்தான் வந்து இந்த சாப்டரில் உங்களுக்கு போர்ஷன்ஸில் இருக்குது. அண்ட் அதை மட்டும்தான் நம்ம சூப்பராக கவர் பண்ண போகிறோம். ஓகே பசங்களா? கிளியர்? எவ்ரிதிங் இஸ் ஓகே? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ நவ் லைக் ஐ டோல்ட் யூ, நம்மளோட டே டு டே எக்ஸ்பீரியன்ஸஸ்லேயே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா. அப்பா கிட்டேருந்து நான் இதை இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன், அம்மா கிட்டேருந்து இதை இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். பட் என்னவா இருந்தாலும் ஈவன் இஃப் வி ஆர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் த சேம் பேரண்ட்ஸ், ஒரு சிப்ளிங்க்கும் இன்னொரு சிப்ளிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா. உங்களுக்கும் உங்கள் தங்கச்சிக்கும் இல்லை உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்சஸ் வில் பி தேர். ஈவன் இஃப் ஒரே செட் ஆஃப் பேரண்ட்ஸ்லேருந்து நீங்கள் ரெண்டு பேருமே வந்திருந்தாலுமே தேர் இஸ் தட் செட் ஆஃப் டிஃப்ரென்சஸ். ஸோ நம்மளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா there are these variations that will accumulate. Okay, and in the variations வந்து accumulate ஆகி it is going to pass on to the next generations as well. Okay, so இந்த ஒரு heredity அப்படிங்கிற விஷயத்துல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேசிக் பாடி டிசைன், ஸோ நம்ம கண், காது, வாய், மூக்கு இது எல்லாமே எல்லாருக்குமே இருக்குது. பட் ஆனால் அதையும் தாண்டி நமக்குன்னு ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. அண்ட் இந்த டிஃப்ரென்ஸும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்குறோம் இல்லையா. அண்ட் அந்த டிஃப்ரென்சஸ்லேருந்து ஃபர்தர் ஆன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரும்போது தெர் இஸ் அகெயின் another set of differences that is introduced. Okay, ஸோ இந்த ஒரு ஒரு சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா what is happening, நம்ம வந்து கண்டினியூஸாக we are changing. ஸோ அதனால தான் ஒருத்தர் பார்க்குறதுக்கு இன்னொருத்தர் மாதிரி கண்டிப்பாக இருக்க மாட்டோம். ஓகே, now if you see ஒரு பாக்டீரியம் கேஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா they don't undergo sexual reproduction. அவங்க undergo பண்ணுறது என்னது, asexual reproduction. ஸோ அவங்க இதில் வந்து what will happen is அந்த டிஎன்ஏவை அவங்க கரெக்டாக காப்பி பண்ணணும். ஓகே, அந்த காப்பி பண்ணுறதுல ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி டிஃப்ரென்சஸும் வந்து will be going on after the generation after generation. ஓகே, ஸோ இந்த ஒரு sexual reproduction
அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்குள்ள இருக்கிற இந்த வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, that is what is leading to so many different types of genetic combinations. Okay, so அதனால வந்து if you see this image, okay, that is given here, இது வந்து ஒரு first organism, okay, ஃபுல்லாவே ப்ளூ கலர்ல இருக்கு. நான் இதுக்கு தலை மட்டும் வந்து ரெட் ஆயிடுச்சு, இதுக்கு கால் மட்டும் green ஆயிடுச்சு. நான் இந்த ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதே வந்து இஸ் a நியூ டிஃபரன்ஸ். ஆனால் இது நியூ டிஃபரன்ஸோட சேர்ந்து அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக there are other differences that add on to the existing differences. ஸோ அதனால தான் என்னதான் நம்ம ஒரே ஜீன் லைனில் வந்திருந்தா கூட நம்மளுக்கும் நம்ம பாட்டி தாத்தாக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது in terms of how we look, how we behave, எல்லாமே வந்து இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ இந்த டிஃபரன்சஸ் இஸ் வாட் we inherit generation after generation. Okay, but at the same time there are so many things that we acquire. Okay, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சும்மா இல்லாமல் வந்து சரி ஓகே சூப்பராக போய் பாஸ்கெட் பால் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து கையை உடச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த உடஞ்ச கை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போகாது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில acquired கேரக்டர்ஸ் நம்ம லைஃப் டைமில் acquire பண்ணிக்கிற கேரக்டர்ஸ் வந்து இட் டஸ் நாட் கோ டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாமே நம்மளோட சொமேட்டிக் செல்ஸ். ஓகே, என்ன நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஒன்லி தோஸ் செக்ஸ் செல்ஸ் ஆர் த கெமீட்ஸ் இல்லையா. ஸோ இந்த கெமீட்டிக் செல்ஸ்குள்ள இந்த ஜெர்ம் செல்ஸ்குள்ள அங்கே இருக்கிற டிஎன்ஏல என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்கோ அது மட்டும் தான் வில் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷனோடைய. நம்ம இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் போயிட்டே இருக்கும்போது செவத்தில் மோதி என்னோட தலையில் ஒரு ப்ரூஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு மார்க் வந்து இட் வில் நாட் கெட் பாஸ்ட் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அண்டர்ஸ்டுட்? எஸ் எவ்ரிவன். ஸோ ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பேசிக் மாடலோடு சேர்ந்து ஒரு சிமிலர் டிசைனில் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் வி ஆர் பாசிங் ஆன் த கேரக்டர்ஸ். தட் இஸ் நத்திங் பட் ஹெரிடிட்டி. ஓகே, ஸோ இந்த ரூல்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ஹெரிட்டட் ட்ரேட்ஸ் அப்படின்னா என்ன, அதுதான் இன்ஹெரிட்டட் ட்ரேட்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன இருந்தாலும் we inherit certain traits from அம்மா அண்ட் அப்பா. பட் at the end of the day நம்ம பார்க்குறதுக்கு ரெண்டு பேர் மாதிரியுமே இல்லை. we look something completely different இல்லையா. சம்டைம்ஸ் நம்மளை பார்த்து குரங்கு எருமை அதெல்லாம் சொல்லுவாங்க, பட் ஆனால் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, நம்ம இன்ஹெரிட் பண்ணது என்னவோ அதுதானே வரும். நம்ம பண்ணுற ஸ்மால் வேரியேஷன்ஸில் அந்த ஒரு பெரிய சேஞ்ச் வராது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ எனிவே கம்மிங் பேக், இந்த ஒரு ஃபீச்சர் தட் வி ஆர் இன்ஹெரிட்டிங் ஃப்ரம் அவர் பேரண்ட்ஸ் என்னென்ன ட்ரேட்ஸ் இருக்கோ அதை நம்ம மிக்ஸ் பண்ணி நமக்குள்ள ஒரு வேரியேஷன் ஒரு ட்ரேட் வந்து இஸ் கம்மிங் அப் இன் த பாப்புலேஷன். ஓகே, ஸோ நம்ம வந்து இது எல்லாமே வந்து இஸ் வேரியேஷன் பிட்வீன் ஒன் person and the other. Clear-ஆ பசங்களா? Is it okay? So heredity and inherited traits கப்புறமா we will go on to what Mendel அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து பண்ணுது. ஓகே, ஸோ கிரெகார் ஜோஹான் மெண்டல் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஜாலியாக ஒரு நாள் தோட்டத்து பக்கம் போகும்பொழுது அங்கே நிறைய பீ பிளான்ட்ஸ், ஓகே, பைசம் சட்டைவம் அப்படிங்கிற பீ பிளான்ட்ஸை வந்து பார்த்தார். ஓகே, பார்த்துட்டு வந்து என்ன பண்ணாரு, சரி ஓகே இதில் நம்ம சும்மா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு he started conducting experiments. ஓகே, as he conducted this experiments அப்போ தான் அவர் கண்டுபிடிச்சாரு, நம்ம ரெண்டு பிளான்ட்ஸ் எடுத்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வழியாக நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்டாக அது என்ன ட்ரேட் இன்ஹெரிட் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ நம்ம ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எந்த பேட்டர்ன் எப்படி இன்ஹெரிட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட மெண்டல் வந்து கண்டக்டட் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து எதுக்கு மேம் இந்த பேட்டர்ன் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களா நம்மளோட பாடியில் வந்து we have 2n number of chromosomes இல்லையா. let me use a lighter color. yes, 2n number of chromosomes நம்மக்கிட்ட இருக்குது கரெக்டாக. இப்போ இந்த 2n number of chromosomes நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஒரு ஹியூமன் பீயிங் வரணும் அப்படின்னா அதே 2n number of chromosomes தான் இருக்கணும் கரெக்டா. now there is a male partner, there is a female partner. நான் ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்பொழுது the resulting zygote-க்கு இந்த 2n இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த chromosomal நம்பரை ரிஸ்டோர் பண்ணுறதுக்காக வேண்டி in each of them there is half the number of chromosomes that is produced. Okay, so நம்ம செல் டிவிஷனில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்டர்கோ பண்ணுற கெமீட்டிக் செல்ஸ் எல்லாமே will undergo a reduction in the chromosome number. Okay, and it will form N and N.
so that and the N and N fuse agi when it produces the zygote it will be a normal 2n configuration. illadi nenichu parunga 2n comes together forms 4n apra 4n and 2n will come together forming 6n apra how many chromosomes நம்ம பாடியில நம்ம வெச்சின் சுத்துறது இல்லையா. ஸோ அதனால இந்த ஒரு reduction in division நடக்குது. ஸோ அப்படி பார்த்தா இந்த 2n நம்ம எல்லாருமே 2n அப்படின்னு சொல்லும்பொழுது one copy is from the mother, the other copy is from the father. கரெக்டா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ப் மூக்கு இருக்குது, கிளி மூக்கு இருக்குது, சப்ப மூக்கு இருக்குது, கொடகொடகா மாதிரிலாம் மூக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூக்கு டைப்ஸ் எல்லாமே வந்து அம்மா கிட்டேருந்து ஒரு ட்ரேட் நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம், அப்பா கிட்டேருந்து ஒரு ட்ரேட் நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம். பட் கடைசியில் ஏதோ ஒன்று தான் எக்ஸ்பிரஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம மெட்டர்னல் அண்ட் பேட்டர்னல் டிஎன்ஏல என்னென்ன ட்ரேட்டுக்கு என்னென்ன இது இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் இந்த மெண்டல் கண்டுபிடிச்சார். ஸோ இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் ட்ரேட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் காதோட லோப் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஃப்ரீ லோப், திஸ் இஸ் அன் அட்டாச்ட் லோப். இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் சே அம்மாக்கு இது இருக்குது அப்பாக்கு இது இருக்குது அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் த ட்ரேட் த பேபி வில் ஹேவ் அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு நம்மளோட மெண்டல் வந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து ஹி ஹேட் புட் ஃபார்வர்ட். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா he took pea plant. ஓகே, இப்போ இந்த பீ பிளான்ட்டை எதுக்காக எடுத்தார் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேள்வி நம்மளோட போர்டு எக்ஸாமில் வரலாம். ஓகே, ஸோ எதுக்காக எடுத்தார் அப்படின்னு சொன்னால் பீ பிளான்ட்டில் கான்ட்ராஸ்டிங்கான ட்ரேட்ஸ் இருந்தது. ஓகே, கான்ட்ராஸ்டிங்கான ட்ரேட்ஸ்னால் என்ன? பூ கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ஒன்று பர்பிளாக இருக்கும் இல்லாட்டி ஒயிட்டாக இருக்கும். ஓகே, ஹைட் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு எடுத்தோம்னா ஒன்று உயரமாக இருக்கும் இல்லை குள்ளமாக இருக்கும். சீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரவுண்டாக இருக்கும் இல்லை ரிங்கிள்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக, அதாவது நம்மளே வந்து ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து இது வந்து டாலாக இருக்கா இல்லை ஷார்ட்டாக இருக்கா இல்லை நடுவில் இருக்கா இல்லை இது ஆரேஞ்சா இல்லை இது ரெட்டா இது பிங்கா அப்படின்ற கன்ஃபியூஷனுக்கெலாம் நம்மளை ஆளாக்காமல் ப்ராப்பரான ஒரு கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸ் வந்து was observed by Mendel. Okay, so that was the first reason he chose the pea plant. Second reason என்ன? Pea plant வந்து is having both the female and the male reproductive parts in the same flower. அப்படின்னா நம்ம வேணும்னாக்க அதை செல்ஃப் பாலினேஷன் அண்டர்கோ பண்ண வைக்கலாம். அப்படி வேண்டான்னு நினச்சோன்னாக்க நம்ம அந்த ஆந்தர்ஸை கட் பண்ணிவிட்டு நம்ம கிராஸ் பாலினேஷனும் பண்ணலாம். Okay, so all these possibilities are available using the pea plant. And அது மட்டுமே இல்லாமல் ஒரே pea plant, okay, ஒரு தடவை when it undergoes reproductive cycle அதிலிருந்து large number of seeds are produced. Okay, இப்போ ஒரு human being வச்சு ஒரு scientist ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு human being can give at the maximum of 3 or 4 offsprings. அப்போ நீங்கள் 3-4 offspringsல எப்படி நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியும்? ஒரு 100-150 seeds வந்து pea plant can give us. Okay, so அப்படி பார்க்கும் பொழுது the number of data, okay, the number of samples that he tested, எவ்வளோ டேட்டா அவருக்கு கிடச்சதுங்கிறது வந்து was humongous. Okay, so எப்போவுமே சயின்டிஃபிக் ரீசர்ச் அப்படின்னு வரும்பொழுது எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட டேட்டா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் he chose the pea plants. Is it clear பசங்களா? ஸோ அதனால் எதுக்காக மெண்டல் வந்து pea plant-ஐ சூஸ் பண்ணாரு அப்படிங்கிறது வந்து is a very common question that can be asked. ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ல any 2 or 3 points you can mention. Okay va? Right. So what did he do அப்படின் பார்த்தோம் அப்படின்னா he took a tall plant, okay, and crossed it with a dwarf plant. So உயரமா இருக்கிற பிளான்ட்டை குள்ளமா இருக்கிற பிளான்ட்டோட கிராஸ் பண்ணார். ஓகே, அப்போ அவர் என்ன எதிர்பார்த்தாரு? சரி, டால் பிளான்ட்டும் டுவார்ஃப் பிளான்ட்டும், அதாவது இந்த ஜோக்லெல்லாம் வரும் இல்லை, மம்மி மில்க் டேடி டிகாக்ஷன், அப்போ பேபி வந்து வில் பி அ காஃபி அப்படின்னு. பட் அந்த மாதிரி இல்லாமல், ஒரு மிக்சிங் ஆஃப் ட்ரேட் இல்லாமல் இங்கே என்ன ஆச்சு? ஆல் த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ப்ரொடியூஸ்ட், ஓகே, வர் ஆல் டால் பிளான்ட்ஸ். சரி, எல்லாமே டால் பிளான்ட்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம கிராஸ் பண்ணி பார்க்கலாம், செல்ஃப் கிராஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணி பார்த்தா when he did a self pollination to those offsprings obtained in F1, அதாவது ஜெனரேஷன் 1ல கிடைச்ச இந்த பிளான்ட்ஸை வந்து அவர் கிராஸ் பண்ணும்பொழுது அடடா என்னடா இது, 2 டால் பிளான்ட்ஸை நான் கிராஸ் பண்ணும்பொழுது டால் தானே வரணும் நியாயமா, பட் he got 3 tall and 1 dwarf plant.
ஓகே அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் அதாவது பேரண்டல் ஜெனரேஷனில் பார்த்த ஒரு ட்ரேட் என்னதான் இந்த ஜெனரேஷனில் காணாமல் போச்சுன்னு சொன்னாலும் எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் அப்படியே ரெண்டாவது ஜெனரேஷனில் தன்னைத்தானே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ வெளியிலிருந்து பார்க்குறதுக்கு என்னதான் அது வந்து ஒரு டால் அண்ட் டுவார்ஃப் அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஓகே, இன்டர்னலி அதோட ஜீன் இருக்கு இல்லையா? ஸோ இட் இஸ் அ கேபிட்டல் டி இஃப் இட் இஸ் அ டால், ஸ்மால் டி வச்சுக்கலாம் இஃப் இட் இஸ் டுவார்ஃப். ஓகே, இப்போ என்ன ஆகும்? ஈச் பிளான்ட் இது 2 copies are there. So 2n number of chromosome இருக்கு. It has to undergo division. அப்போ it is forming a single T. இது is forming a single T. Okay. Now இவங்க ரெண்டு பேரும் when they fuse, both these gametes when they fuse, n and n forms 2n. அப்போ 2n chromosome is restored அப்படின்னு சொல்லும்பொழுது I have a capital T, small t. Understood? So ஒரு காப்பி வந்து is paternal copy, ஒரு காப்பி வந்து maternal copy. But என்னதான் டால்கான அலீல் and டுவார்ஃப்கான அலீல். Now அலீல் அப்படின்னா என்ன? அலீல் அப்படின்னா இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி, அதாவது ஒரே ஜீன். ஓகே, ஹைட் அப்படிங்கிற ஒரே ஜீனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஒரு காப்பி ஆஃப் ஃபாதர் ஒரு காப்பி ஆஃப் மதரை சேர்க்குறோம். ஆனால் இந்த ஒரே ஹைட் அப்படிங்கிற ஜீனுக்கு டால் அப்படின்னு ஒரு வேரியேஷன் இருக்குது, ஷார்ட் அப்படிங்கிற ஒரு வேரியேஷன் இருக்குது. ஸோ போத் ஆஃப் தீஸ் ஆர் 2 ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் த சேம் ஜீன். அப்போ இந்த ஜீனுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸை தான் நம்ம அலீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ இந்த அலீல்ஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு? கேபிட்டல் டி ஸ்மால் டி சேர்ந்து வந்தது. பட் F1 ஜெனரேஷனில் வாட் ஹேப்பன்ட்? all the tall plants were produced, dwarf plants வெளியே வரவே இல்லை. ஸோ ரெண்டு சிமிலராகவே இல்லாத ஓகே ரெண்டு டிஃப்ரெண்ட்டான அலீல் பக்கத்தில் வரும்பொழுது, ஒரே ஜீனுக்கான அலீல் பக்கத்தில் வரும்பொழுது ஒருத்தர் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. டால் அலீல் மட்டும்தான் டால் பிளான்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இந்த டுவார்ஃப் அலீல் தூங்கிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் எந்த அலீல் எக்ஸ்பிரஸ் பண்ணுதோ we call it dominant. ஓகே, அண்ட் எந்த அலீல் எக்ஸ்பிரஸ் பண்ணலையோ we call it recessive. Is that clear? Clear everybody? ஸோ அதனால் ஆக்சுவலாக வந்து if you see இந்த டங் ரோலிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது நாக்கை வந்து நீங்கள் இப்படி அது மாதிரி ரோல் பண்ணுறது வந்து is actually a dominant trait. Okay, so let's say your father is dominant but your mother is recessive அப்படின்னு சொன்னா இப்போ நான் I am dominant. Okay, so it means that if my parents were one dominant one recessive, then that means என்கிட்டயும் இந்த மாதிரி heterozygous வேற மாதிரியான 2 copies of alleles இருக்கு. ஆனா dominant allele இருந்ததுனால that expressed and that's why I'm able to roll my tongue. Is it clear பசங்களா? Everybody? Yeah? So அதனால dominant allele and recessive allele ரெண்டும் சேர்ந்து இருக்கும் பொழுது dominant மட்டும்தான் தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கும், recessive வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாது. Now what happened when they self crossed it? So capital T small t crossed with a capital T small t because self crossing தானே பண்றாங்க. ஒரே ஃப்ளவரோட anther வந்து pollen grain வந்து will fertilize the stigma. Okay, so then what is happening? Now in this case என்னதான் இது வந்து ஒரு 2n இருந்தாலும் பாதி நம்பர் ஆஃப் குரோமோசோம்க்கு குறையணுமா? அப்போ குறையும் பொழுது 50% ஆஃப் த கேமீட்டுக்கு கேபிட்டல் டி வரும், 50% ஆஃப் த கேமீட்டுக்கு ஸ்மால் டி வரும். ஓகே, அண்ட் இங்கேயும் அதே மாதிரி கேபிட்டல் டி ஸ்மால் டி. அப்போது எத்தனை டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங் நான் கொண்டு வரலாம்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஹாவ் கேபிட்டல் டி or I can have capital T small t, or I can have capital T small t again, or small t and small t. So இங்கே பார்க்கும்பொழுது இந்த capital T இது மாதிரி. ஓகே, ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால we call it homozygous. ஓகே, ஸோ இந்த மாதிரி சேமாக இருக்கிற 2 அலீல் சேர்ந்து இருக்கும்போது there is no problem. Anyway it is tall. நான் இங்கே என்ன ஆகுது?
TT capital இருக்கிறதுனால it is dominant. So அதனால what is happening? It is dominant ங்கிறதுனால both these are also tall plants and இது வந்து பாத்தீங்கன்னா யாருமே tall plantக்கு அதுக்கு இல்ல, அதனால this becomes my recessive plant. Clear? Is that clear? So அதனால தான் இந்த ஜெனரேஷன்ல எனக்கு dwarf plant வரலனா கூட எனக்கு ரெண்டாவது ஜெனரேஷன்ல இது ரிப்பீட் ஆச்சு. Clear-ஆ பசங்களா? Is everything clear for all of you? Yeah? So அதனால இந்த ஒரு ஃபீச்சர் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையுமே வந்து மெண்டல் ஒரு லாவா he had told us. Okay, so first thing என்ன, law of dominance என்னன்னா when ரெண்டு dissimilar-ஆன alleles சேர்ந்து இருக்கும் பொழுது ஒன்று தான் தன்னைத்தானே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கும், which is the dominant, and இன்னொன்று தன்னைத்தானே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்காது, it gets suppressed and it is called as the recessive allele அப்படின்னு சொன்னார். அதுதான் முதல்ல. Okay, which is the law of dominance. Clear-ஆ? Then என்ன சொன்னாரு, ஒவ்வொரு தடவையும் ஒரு ஜீன் வந்து when it is undergoing sexual reproduction அப்போ ஈக்குவல் சான்சஸ்ல என்னோட கேமீட்ஸ் வந்து செக்ரிகேட் ஆகும். ஓகே, அதாவது டாமினன்ட் அப்படிங்கிறதுனால வந்து நானே போகிறேன் 80%க்கு நீ 20% தான் அப்படின்னு சொல்லி செப்பரேஷன் அங்கெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ வாட் எவர் பி த alleles அது வந்து ஒவ்வொரு தடவையும் இட் இஸ் அண்டர்கோயிங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஈக்குவல் சான்சஸில் வந்து இட் வில் கெட் செப்பரேட்டட். பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்தது அப்படின்னா இட் பிகம்ஸ் கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஸோ தே ஹாவ் ஈக்குவல் சான்சஸ் ஆஃப் undergoing sexual reproduction. Clear? Actually பாத்தீங்கன்னா இங்கேயுமே வந்து it is capital T capital T, 50% capital T 50% capital T, but ரெண்டுமே சேம் டைப்புங்கிறதுனால we write it as 1. மிச்சப்படி ரெண்டு dissimilar alleles இருந்தா they have equal chances of segregation. So அதுதான் law of segregation அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த லாஸை வந்து மெண்டல் கொண்டு வரும்போது தான் ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இஸ் இட் கிளியர் பசங்களா? Everyone, so like I said, ஒரு tall and dwarf plant or a short plant எடுத்து நம்ம கிராஸ் பண்ணும்போது எல்லா ஆஃப்ஸ்ப்ரிங்ஸுமே were tall. அவங்கள ஃபர்தரா நம்ம செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது what did we get? We got 3 tall plants and we got 1 short plant. Clear? So இதை வச்சு தான் he said there is something called the law of dominance. Okay, அப்படின்னு சொல்லி சொன்னார். Then என்ன பண்ணாரு, சரி ஒரு ட்ரேட்டை வச்சே நம்ம ஏன் படிக்கணும், டாலுங்கிறது ஒரு ட்ரேட், சீட் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ட்ரேட் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் ட்ரேட்டை வச்சு நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கும் பொழுது அப்போ என்னாச்சு, he took a round and yellow plant, a wrinkled and a green plant. ஓகே, ஸோ இதை எடுத்து he started doing the experiment. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது பார்த்தா அகெயின் அதோடைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் ஓகே F1 ஜெனரேஷனில் எல்லாருமே அதாவது ரவுண்ட் அண்ட் yellow, ஓகே, தென் wrinkled அண்ட் green. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ் எடுத்தார். அதில் ரவுண்ட் அண்ட் yellow தான் டாமினண்ட்டான ட்ரேட்ஸ், wrinkled அண்ட் green வந்து ரிசசிவான ட்ரீட். அப்படி பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் F1 ஜெனரேஷனில் பார்த்தா ஆல் ஆஃப் தெம் were round and yellow. Now இந்த round and yellow seeds when he self crossed with themselves, okay, self pollination பண்ணும்பொழுது பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிசல்ட் வந்து அவர் கிடைச்சது. ஓகே, ஸோ ஒரு சிங்கிள் ட்ரேட் எடுத்து படிக்கும்பொழுது what did he see? So let's say purple color ஃப்ளவரும் ஒயிட் கலர் ஃப்ளவரும் cross fertilization பண்ணும்பொழுது he got all purple flowers. And அந்த purple flower self fertilize பண்ணும்பொழுது what did he get? 3:1ல he got purple to white. ஒரு ஒன் ட்ரேட் எடுத்து படிக்கும் போது டாமினன்ட் அண்ட் ரெசசிவ்க்கு திஸ் இஸ் வாட் ஹி காட், கரெக்ட். நவ் ரெண்டு ட்ரேட் எடுத்து படிக்கும் பொழுது நவ் வாட் ஹேப்பன்ட், இங்கே இருந்த டாமினன்ட் ட்ரேட்டை when he self crossed he got 9 parts. ஓகே, ஸோ மொத்தம் 16 பார்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா மொத்தம் இருக்கிற சீட்ஸோட ரேஷியோவை நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 9 parts ஆஃப் டாமினன்ட் ரவுண்ட் அண்ட் yellow, ஓகே, 3 parts of round and green, 3 parts of wrinkled and yellow, 1 part of wrinkled and green. என்னடா இது
3:1 ரேஷியோ வரும்னு பார்த்தா எனக்கு ஏதோ 9:3:3:1 வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவரும் ஸ்லைட்டாக சரிஞ்சார். பட் ஆனால் அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் போக்குறதுக்கு இஃப் யூ கோ இன்சைட் அண்ட் சி மொத்த ரவுண்ட் எத்தனை இருக்குது, ரவுண்ட் 9 + 3 12 பார்ட்ஸ். Okay, 12 out of 16 parts வந்து they have round seats. Now wrinkled எத்தனை இருக்கு, 3 + 1. Okay, 3 + 1 is 4. அப்படி பார்த்தோம்னா 12:4 is nothing but 3:1. கரெக்டா? ஸோ ஒரு ரவுண்ட் டு wrinkled ரேஷியோ பார்க்கும்பொழுது அதே 3:1 தான் நமக்கு கிடச்சிருக்கு. Now கூட படித்த வேற என்ன நம்ம டெஸ்ட் பண்ணோம், yellow and green. ஓகே, yellow சீடா green சீடா அப்படின்னு பார்க்கும்போது இதில் எத்தனை yellow இருக்குது, 9 + yellow 3. ஸோ சேம் 9 + 3 12. ஓகே, அண்ட் எத்தனை green இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 4, அதுவும் 3:1. ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சாரு, நம்ம ஒரு ட்ரேட்டை கன்சிடர் பண்ணி கிராஸ் போட்டாலும் சரி, 2 ட்ரேட்டை கன்சிடர் பண்ணி கிராஸ் போட்டாலும் சரி, என்னதான் டக்குன்னு பார்க்குறதுக்கு 9:3:3:1 வெரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரேஷியோவாக நமக்கு தெரிஞ்சாலும் இஃப் யூ சி ஒவ்வொரு ட்ரேட்டுமே, அதாவது ரவுண்ட் அண்ட் wrinkle ட்ரேட் வந்து yellow and green ட்ரேட்டுக்கு இன்டர்ஃபியர் ஆகவே இல்லை. ஓகே, அவங்க தனியாக 3:1ல பிரிஞ்சாங்க. இதே மாதிரி yellow and green வந்து அவங்க பாட்டுக்கு 3:1ல they had undergone the sexual reproduction, they had undergone the gametic fusion. ஓகே, ஸோ இதோட அசார்ட்மெண்ட் ஓகே எப்படி நம்ம ஷஃபில் பண்ணுறோமோ, ஷஃபில் பண்ணும்பொழுது ரவுண்ட் அண்ட் wrinkled ட்ரேட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ட்ரேட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்னொரு ட்ரேட் மேலே இல்லை. தே டோன்ட் இன்டர்ஃபியர். அப்படின்னா என்ன அர்த்தம், இண்டிபெண்ட்டாக அவங்க வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். Okay, so that is how he brought about the law of independent assortment. Okay, அதாவது they are independently inherited. இந்த seeds எல்லாமே they are independently inherited அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஓகேயா பசங்களா? ஸோ மெயினாக மெண்டலோடைய 3 லாஸ் என்ன, 2 தனித்தனி அலீல்ஸ் இருக்கும்பொழுது ஒரு அலீல் தான் டாமினண்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த அலீல்ஸ் எல்லாமே கெமெட்டிக் ஃபார்மேஷன் போது ஈக்குவல் சான்சஸில் செக்ரிகேட் ஆகும். அண்ட் 3வது எத்தனை ட்ரேட்ஸ் அது பக்கத்தில் இருந்தாலும் இந்த ஒவ்வொரு ட்ரேட்டுமே சீட் ஷேப்பாக இருக்கட்டும், சீட் கலராக இருக்கட்டும், ஹைட்டாக இருக்கட்டும், இந்த ஒவ்வொரு ட்ரேட்டுமே தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக இன்ஹெரிட் ஆகிறாங்க அப்படிங்கிற ரூல்ஸை தான் நம்ம மெண்டல் கண்டுபிடிச்சார். ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர்? ஸோ திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் ஹெரிடிட்டி. கிளியர் எவ்ரிஒன்? ஸோ நவ் இந்த ட்ரேட்ஸ் ஓகே மேம் என்கிட்ட வந்துருச்சு, பட் எப்படி நான் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் ஆல் இன் அவர் செல்ஸ். ஓகே, நம்ம ஒவ்வொரு செல்லையும் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஜைகோட், ஓகே ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஜைகோட்டில் ஆரம்பிச்சு இந்த ஜைகோட் தானே டிவைட் ஆகுது to so many cells it's dividing. ஸோ இந்த ஜைகோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட டிஎன்ஏ கான்டென்ட் அண்ட் நம்ம செல்லில் இருக்கிற ஒவ்வொரு டிஎன்ஏயுமே வந்து இஸ் கோடிங் ஃபார் திஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் டிஎன்ஏயும் வந்து ப்ரொவைட்ஸ் அ சர்டன் இன்ஃபர்மேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிக்ஷனரி இருக்குது, இல்லை ஒரு என்சைக்ளோபீடியா இருக்குது, பட் அதோட சாப்டர்ஸில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏஸ், ஓகே இந்த செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏஸை தான் நம்ம ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதனால ஜெனட்டிக் டிசீசஸ் ஆர் இட்ஸ் தேர் இன் மை ஜீன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பெருமையாக சொல்லிப்போம் இல்லையா. ஸோ இட்ஸ் தேர் இன் மை ஜீன்ஸ் அப்படின்னா வாட் இஸ் அ ஜீன்? டிஎன்ஏல இருக்கிற செக்மெண்ட்ஸ். ஓகே, அண்ட் இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது இஸ் கோயிங் டு கோட் ஃபார் ஒரு ட்ரேட். ஓகே, ஸோ இந்த செக்மெண்ட் வந்து ஹைட்டுக்கு, இந்த செக்மெண்ட் வந்து நம்ம கண்ணோட ஷேப்புக்கு, இந்த செக்மெண்ட் வந்து நம்ம மூக்கோட ஷேப்புக்கு, இந்த செக்மெண்ட் வந்து நம்மளோட ஸ்கின்னோட கலருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டுமே இஸ் கோடிங் ஃபார் அ பர்டிகுலர் ட்ரேட். ஓகே, அண்ட் இந்த ஒவ்வொரு ட்ரேட்டுமே வாட் இஸ் ஹேப்பனிங், இட் இஸ் தென் கெட்டிங் கன்வெர்டட் டு ப்ரொடியூஸ் சம்திங் எல்ஸ். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கின் கலர் எடுத்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு மெலனின்
அப்படிங்கிற பிக்மெண்ட் வந்து இஸ் சிந்தசைஸ்ட் இன் அவர் பாடியோ அந்த அளவுக்கான கலர் எக்ஸ்பிரஷன் வில் பி தேர். ஸோ சம்படி ஹூ இஸ் நைஸ் அண்ட் கலர்ட், ஓகே, நைஸ் ப்ரௌன் கலர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தே ஹேவ் லாட் ஆஃப் மெலன். ஓகே, இதே சம்படி எல்ஸ் இஸ் வெரி பேல் இன் கலர், வெரி பிங்கிஷ் இன் கலர் அப்படின்னா அவங்களுக்கு மெலனின் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாமே யார் ரெகுலேட் பண்ணுறா? நம்ம டிஎன்ஏலேருந்து தான் வருது. Is that clear? So adanaale inda enzymes that is important for the process, hormones that are important for the process, idu ellame vandu is coded by the DNA. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஹைட் வரணும் அப்படின்னு சொன்னால் பிளான்ட்டில் ஒரு பர்டிகுலர் ஹார்மோன் வந்து சுரக்கணும். ஓகே, பட் அது வந்து நம்ம டிஎன்ஏ தானே சொல்லணும். ஹார்மோன் எந்திரிச்சு வேலை பாரு அப்படின்னு யார் சொல்லணும்? நம்ம டிஎன்ஏ சொல்லணும். ஸோ அப்போ டிஎன்ஏல இஃப் இட் இஸ் கோடட் அப்போ என்ன ஆகும்? அந்த ஹார்மோன் இஸ் ப்ரொடியூஸ்ட், அந்த ஹார்மோன்லேருந்து ஒரு என்சைம் வில் பி ப்ரொடியூஸ்ட், அந்த என்சைம் வில் ரியாக்ட் அண்ட் தென் ஹென்ஸ் த ஹைட் வில் கம். பட் ஆனால் லெட்ஸ் சே அந்த ஒரு பர்டிகுலர் ஜீன் வந்து சரியாக வேலை செய்யலை, ஓகே, ஒரு ரெசிசிவான ஜீனை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக போய் அந்த ஹார்மோனை எந்திரிச்சு வேலை செய் அப்படின்னு சொல்லி சொல்லாது. அப்போ அது அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னால் தென் வாட் ஹேப்பன்ஸ்? இவென்ச்சுவலி அதோடைய ரிசல்ட்டிங் என்சைம் வராது, ரிசல்ட்டிங் ஹைட் வராது. அப்போ என்ன ஆகும்? என்னோட ஹைட் வந்து பிகம்ஸ் ஷார்ட். ஓகே, ஸோ அதனால எல்லா ட்ரேட் அண்ட் எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் அவர் பாடி இஸ் கண்ட்ரோல்ட் பை ஜீன்ஸ். ஓகே, இஸ் தட் ஃபைன் பசங்களா எவ்ரிபடி? ஸோ ஒரு ட்ரேட் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி தான். ஓகே, ஸோ மூவிங் ஆன், இப்போ நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் மெண்டேலியன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லேருந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா, போத் பேரண்ட்ஸ் மஸ்ட் பி ஈக்குவலி கான்ட்ரிபியூட்டிங் த டிஎன்ஏ. ஓகே, ஸோ n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அம்மா கிட்டேருந்து வருது, n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்பா கிட்டேருந்து வருது. ஸோ தேட் மீன்ஸ் வி ஈக்குவலி represent each of their legacies. Okay, equal ஆன ஒரு genetic contribution is there from both the mother and the father. Okay, so இந்த ரெண்டு parents தான் is going to determine the trait of the progeny. Okay, இந்த ரெண்டு பேருமே வந்து they are giving the copy of the same gene. For example, height அப்படின்னு சொன்னா ஒருத்தர்கிட்ட capital T இருக்கு, ஒருத்தர்கிட்ட small t இருக்கு அப்படின்னு சொன்னா ரிசல்ட்டிங் இதுதான் வந்து will be expressed in the offspring. ஓகே, ஸோ இந்த ஒரு மெக்கானிசம் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஜெர்ம் செல்லையும் ஒரு ஜீன் செட் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஐ டோல்ட் யூ தட் during cell division in the gametic cells எல்லாமே they undergo a reduction division and அது மூலியமா they are forming gametes that are half the number of chromosomes so that ஒவ்வொரு gene set தான் is passed on to the offsprings from one person. ஓகே, இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ அதனால வந்து இப்போ நம்ம டிஎன்ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா யூ ஆல் நோ தட் அது வந்து ஒரு பெரிய ஒரு லைனாக இல்லாமல் இட் இஸ் ப்ரெசென்ட் ஆஸ் ஸ்மால் செக்மெண்ட்ஸ் கால்ட் த குரோமோசோம்ஸ். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட வந்து வி ஹாவ் டோட்டல் 46 chromosomes or 23 pairs. Okay, 46 chromosomes நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ அந்த 46 chromosomes-ல ஒவ்வொரு குரோமோசோமுமே is carrying some information from the male and the female parent. Okay, so chromosome 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்று அம்மா கிட்டேருந்து வரும், ஒன்று அப்பா கிட்டேருந்து வரும். chromosome 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 from the mother, 1 from the father. and இந்த ஒவ்வொரு குரோமோசோம்லேயும் there are segments of DNA. and இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அம்மாவோடது டாமினண்ட்டா அப்பாவோடது டாமினண்ட்டா அப்படிங்கிறத வச்சு நம்மளோட ட்ரேட்ஸ் ஆர் கம்மிங் அவுட். ஸோ அதனால தான் certain things look like the mother, certain things look like the father. ஓகே, இஸ் இட் கிளியர்? யா, ஸோ அதனால் ரெண்டு இந்த மாதிரியான ஜெர்ம் செல்ஸ் கம்பைன் ஆகும்பொழுது நார்மல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்து இஸ் ரிஸ்டோர்ட் இன் த ப்ராஜனி. ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ அதனால் வந்து நம்மளோட மெண்டேலியன் பிரின்சிபல்ஸ்லேருந்து திஸ் இஸ் வாட் ஹீ டாட் அஸ். தீஸ் ஆர் த ரூல்ஸ் தட் ஹீ ஹேட் இன்ஃபர்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே. கிளியரா? ஓகே, எஸ். ஸோ ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம் பசங்களா. 2020 கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த லா ஆஃப் டாமினன்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ்? எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள். இட்ஸ் அன் ஈஸி பீஸி பிரியாணி டேஸ்டி ஆன்சர். ஓகே, ஸோ இஃப் யூ சி லா ஆஃப் டாமினன்ஸ்னால் என்ன? ரெண்டு
டிஸ்சிமிலரான அலீல்ஸ் ஒரே ஜீனில் சேர்ந்து இருக்கும்பொழுது ஒருத்தர் தான் தன்னை தானே எக்ஸ்பிரஸ் பண்ணிப்பாங்க, whereas the other person does not express. So யார் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்களோ they are called dominant, யார் எக்ஸ்பிரஸ் பண்ணலையோ they are called the recessive trait. ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் either flower color or height அந்த மாதிரி நீங்கள் வச்சு நீட்டாக ஒரு கிராஸ் போட்டு நீங்கள் வந்து காமிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லி ஃபுல் 3 marks போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? Now what are the traits acquired, why are the traits acquired during the lifetime not inherited? ஓகே, ஸோ இந்த ஒரு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட germ cells மட்டும்தான் வந்து is going to participate in sexual reproduction. அப்போ இந்த germ cells தான் வந்து is going to carry the information. ஸோ நம்மளோட germ cellsல இருக்கிற ஏதாவது ஒரு genetic combination, ஏதாவது ஒரு genetic sequence வந்து அதில் ஏதாவது சேஞ்ச் இருந்தால் மட்டும்தான், அதில் ஏதாவது ஒரு வேரியேஷன் இருந்தால் மட்டும்தான் அது அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுமே தவிர நான் சொன்ன மாதிரி நம்ம பாட்டுக்கு எங்கேயோ பராக்க பார்த்துன்னு போய் தலையில் மோதினோம் அப்படின்னா அந்த மார்க்கோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு விஷயம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த ஒரு லைக்கிங்கோ இட் டஸ் நாட் கேரி ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். பிகாஸ் இது எல்லாமே நம்ம வந்து லைஃப் டைமில் நம்மளா அக்வயர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள். Okay, so they are not inherited because only the germ cells will participate in sexual reproduction and அதில் இருக்கிற information மட்டும்தான் goes on to the next generation. கிளியரா? ஸோ இது வந்து 2020 கேட்டிருந்தாங்க. நான் 2013 வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு டேபிள் போட்டு எனக்கு டிஸ்டிங்விஷ் பண்ணி காமிங்க பிட்வீன் அக்வயர்ட் அண்ட் இன்ஹெரிட்டட் ட்ரேட்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. அக்வயர்ட் ட்ரேட்ஸ்னால் என்ன? நம்ம லைஃப் டைமில் நமக்கு கிடைக்கிற ஒரு சில ட்ரேட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், ஆர் நான் சொன்ன மாதிரி நம்ம எங்கேயாவது போய் மார்க் வாங்கிட்டு வந்தோம், ஓகே எங்கேயாவது போய் ஸ்டிச் வாங்கிட்டு வந்தோம், இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா ஆல் தட் இஸ் சம்திங் we've acquired in our lifetime. ஓகே, இன்ஹெரிட்டட் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட டிஎன்ஏலேயே இன்கார்பரேட் ஆகிருக்கிற ஒரு சில ட்ரேட்ஸ் that we have inherited from our previous generation and அதுதான் வந்து will be passed on to the next generation as well. Okay, so acquired la main thing is next generation க்கு இது pass on ஆகாது, inherited traits க்கு it will get passed on. So inherited traits க்கு example are so many இல்லையா? For example you can say height, you can say color of the skin tone, you can say so many traits are there. So நீங்க எது வேணா ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். acquired traits க்கு நான் சொன்ன மாதிரி for example பாடி பில்டராக இருக்கிற ஒருத்தருக்கு வந்து பயங்கரமான மசில் ஸ்ட்ரென்த் இருக்கும், பட் இந்த மசில் ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. ஓகே, அந்த அதர் ஜெனரேஷன் ஆல்சோ ஜிம்முக்கு போய் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா அப்போ வேணால் வருமா இருக்கும், பட் ஆனால் the muscle strength as such as a trait is not passed on to the next generation. Understood? So இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நீங்கள் you can defend your answer. ஓகேவா? Is it clear? Then 2016 கேட்டிருக்காங்க. ஓகே, எதனால் மெண்டல் சொன்னேன்னா கேட்பாங்கன்னு சொன்னேன்னா, ஸோ அதனால எதனால் மெண்டல் வந்து கார்டன் பீயை சூஸ் பண்ணார், 2 ரீசன் கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி யூ கேன் ரைட் எனி 2 or 3 ரீசன்ஸ் ஃப்ரம் வாட் ஐ ஹேட் கிவன் யூ. யூ கேன் ரைட் த ஃபேக்ட் தட் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் கிளியராக இருந்தது. ஓகே, ஸோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை, ஒன்று ஹைட்டாக இருக்கும் இல்லை ஷார்ட்டாக இருக்கும், கிளியராக இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியும். அப்புறம் ஒவ்வொரு ரிப்ரொடக்டிவ் சைக்கிளுக்கும் நிறைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம செல்ஃப் பாலினேஷனும் பண்ணலாம், கிராஸ் பாலினேஷனும் பண்ணலாம், ரொம்ப ஈஸி. செகண்ட், 4வது விஷயம் வந்து இட் ஆல்சோ கம்ப்ளீட்ஸ் த லைஃப் சைக்கிள் வெரி ஃபாஸ்ட். ஓகே, ஸோ அதனால் வந்து இட்ஸ் நாட் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங் ஒரு லைஃப் சைக்கிள் முடிக்கிறதுக்கு 70 வருஷம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் த கேஸ் இன் அ பீ பிளான்ட். ஓகே, ஸோ ஒரே சயின்டிஸ்ட் உட்காந்து ஒரு வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் அப்படின்னா ஹீ கேன் ஃபைண்ட் மல்டிபிள் ஜெனரேஷன்ஸ். ஓகே, ஸோ அதோட லைஃப் ஸ்பேன் வந்து இஸ் வெரி வெரி ஷார்ட். ஸோ இந்த மாதிரி 4 ரீசன் நான் கொடுத்துருக்கேன், இதில் எனி 2 ரீசன்ஸ் யூ கேன் ரைட் பசங்களா. நவ் கான்ட்ராஸ்டிங் விசிபிள் கேரக்டர்ஸ், 2 கான்ட்ராஸ்டிங் விசிபிள் கேரக்டர்ஸ் ஆஃப் கார்டன் பீ 7 கண்டுபிடிச்சார் அவர். ஸோ நீங்கள் வந்து எனி 2 யூ கேன் ரைட். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லேயே பார்த்தோம் டால் அண்ட் ஷார்ட். ஓகே, ரவுண்ட் அண்ட் yellow, ரவுண்ட் அண்ட் wrinkled, yellow and green. ஓகே, அதே மாதிரி பாட் ஷேப்புக்கும் பாட் கலருக்கும் யூ கேன் கிவ். ஓகே, பாட் ஷேப் வந்து யூ ஹேவ் இன்ஃப்ளேட்டட் அண்ட் கன்ஸ்ட்ரிக்டட், பாடோட கலர் வந்து green and yellow. ஸோ இந்த மாதிரி எனி 2 டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் நீங்கள் எழுதலாம். ஓகே, தென் எக்ஸ்பிளைன் அண்ட் பிரீஃப் ஹவு மெண்டல் இன்டர்பிரேட்டட் ஹிஸ் ரிசல்ட்ஸ் டு ஷோ தட் ட்ரேட்ஸ் மே பி டாமினன்ட் ஆர் ரிசெசிவ். ஸோ அதுக்கு நான் சொன்ன மாதிரி அதே ஒரு கிராஸ் தான். ஸோ அந்த ஒரு கிராஸை நீங்கள் போட்டுட்டு வாட் யூ ஹேவ் டு சே, F1 ஜெனரேஷனில்
என்னதான் ஸ்மால் அலீல் கூடவே இருந்தாலும் ஆல் பிளான்ட்ஸ் were tall. டுவார்ஃப் வந்து வெளியே எக்ஸ்பிரஸ் ஆகவே இல்லை. ஆனால் எப்போ வந்து டுவார்ஃப் பிளான்ட்டுக்கு ஸ்மால் டி சேர்ந்து வந்துச்சோ ரெண்டாவது ஜெனரேஷனில் அப்போ தான் அது தன்னைத்தானே எக்ஸ்பிரஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் கேபிட்டல் டி ஆர் த டால் ட்ரேட் வாஸ் அ டாமினன்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி யூ கேன் ஷோ த கிராஸ் அண்ட் யூ கேன் மென்ஷன் த லா அண்ட் அப்படி தான் அவர் வந்து ஹீ இன்டர்பிரேட்டட் த லா ஆஃப் டாமினன்ஸ். ஓகே, இஸ் தட் கிளியர்? நான் 2017 என்ன கேட்டாங்க, மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் எப்படி வந்து ட்ரேட்ஸ் டாமினன்ட் ஒரு ரிசெசிவ் அதே கிராஸ். ஓகே, நோ டிஃபரன்ஸ். தென் inheritance of two traits is independent of each other. So independent of each other அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் அவர் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ். ஓகே, ரவுண்ட் அண்ட் ரிங்கிள்டு ஒரு ட்ரேட், yellow and green ஒரு ட்ரேட் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து அவர் வந்து ஹைபிரிடைஸ் பண்ணப்போ when he did the pollination, when he did the fertilization, அப்போ என்னாச்சு, ஆளுக்கு வந்து they segregated in the same 3:1 ratio. ஸோ அதனால் ஒருத்தர் இன்னொருத்தரோட இன்டர்ஃபியர் ஆகவே இல்லை, therefore they are independent of each other அப்படின்னு சொல்லிட்டு he proved. ஸோ பேசிக்கலி இந்த ரெண்டு க்ராசஸ், அந்த ரெண்டு லாஸ் அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலே இது சார்ட்டட். ஓகே, கிளியரா பசங்களா? யா. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சாப்டர். Very kutti but a very important part of the chapter is nothing but sex determination. Okay, so இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வில்லேஜஸில் வந்து the woman is blamed to say ஏன் வந்து பொண்ணு பிறந்துட்டா, ஏன் பையன் பிறக்கல, ஏன் பையன் பிறந்துட்டான் பொண்ணு பிறக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு there are so many people who blame the woman. Okay, அது மட்டும் இல்லாமல் they think that ஒரு சில விஷயங்கள் வந்து can change if it is a boy or a girl அப்படிங்கிற மாதிரியான நிறைய மித்ஸ், நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகே, இன்னமும் இருக்குது. பட் ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் முதல்ல when the zygote is formed அப்போவே the sex of the child, the sex of the offspring is determined. Okay, so அந்த sex determination mechanism அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்கும் வேற மாதிரியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில ஸ்பீஷீஸ் வந்து environmental cues பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து they will determine the sex. ஓகே, அதே மாதிரி வந்து சிலது வந்து it depends on for example the kind of temperatures. So அந்த மாதிரி different things is there. So அந்த மாதிரி ஸ்பீஷீஸில் வந்து it is not genetically determined. But in human beings நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா it is definitely genetically determined. Okay, so if you see whether the child is a boy or a girl அப்படிங்கிறது can be determined very much at the zygote stage itself. Okay, எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா I told you we have 46 chromosomes இல்லையா, 46 chromosomes அப்படிங்கிறது 44. ஓகே, ஸோ 44ங்கிறது வந்து குரோமோசோம் 1லேருந்து குரோமோசோம் 22 வரைக்கும் ரெண்டு குரோமோசோம்ஸ் நமக்கு இருக்குது. ப்ளஸ் வி ஹாவ் XX or XY. ஓகே, ஸோ XX or XY அப்படின்னு ரெண்டு குரோமோசோம்ஸ் ஆர் தேர். இந்த XX or XY அப்படிங்கிறது தான் டிட்டர்மைன்ஸ் த செக்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஸோ அதனால தான் இந்த ரெண்டு குரோமோசோம்ஸ்க்கு பேர் வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ் பிகாஸ் they determine the sex of the child. So every time it is an XX, it is a girl. Okay, so அப்போ XX is a girl அப்படின்னு சொன்னால் how many different gametes இந்த XXனால ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? ஸோ 44 plus XXங்கிறது can always produce only 22 plus X அப்படிங்கிற ஒரு gamete. Correct? Now 44 plus XY அப்படிங்கிற individual can now give two different kinds of gametes. Remember I told you ஒவ்வொரு குரோமோசோமுக்குமே there is 50% chance, equal chance of getting segregated into the gametes. அப்போ பாதி வந்து will be 22 plus X gamete, இன்னொன்று வந்து will be 22 plus Y gamete. Okay, so எப்போ வந்து 22 plus X gamete fuses with the 22 plus X gamete, there is an XX or a girl child. Whenever there is an X, okay, 22 plus X fusing with the 22 plus Y gamete, appo ennago there is XY which is a boy. So clearly
who is determining the sex of the child? The father will determine the sex of the child. Okay, so basis X irukra gamete is fusing with the egg or Y irukra gamete is fusing with the egg, the sex of the child is determined. Is it clear? So a male is a XY, female is a XX. Okay, so only one type of egg, அதாவது X chromosomes இருக்கிற egg வந்து is produced. But in the males, two different kinds of sperms. So 50% sperms will carry X chromosome, 50% sperms will carry Y chromosomes. So எந்த chromosome fertilize ஆகுறதுங்கிறத பொறுத்து தான் the child ஓட sex வந்து is determined. Okay? Is that clear everybody? Yes? Yeah? So இது வந்து definitely ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் can come. So இப்போ 2011ல வந்து நம்ம போர்டு எக்ஸாமில் இது வந்திருக்கு. Okay, so how is the sex of the child fixed during fertilization step in the human beings? So as simple as that, நம்ம வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்? First வந்து we have to say that fertilization stepலயே the egg will contain a X chromosome because females have XX chromosome. So only one type of eggs are produced with X chromosome. Males la vandu, since they have XY chromosomes, half the number of sperms will carry X chromosome, half the number of sperms will carry Y chromosome. So basis yenda chromosome vandu is going to fertilize the egg, appave in the zygote itself, during fertilization itself, it is determined whether it is an XX or a girl or XY or a boy. கிளியரா பசங்களா? ஸோ அதை நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கிராஸ், ஓகே, நீங்கள் உட்காந்து இந்த ஹியூமன் பீயிங் எல்லாம் வந்து வரைஞ்சிட்டு இருக்க வேண்டாம். ஜஸ்ட் சிம்பிளாக யூ கேன் சே தட் வந்து மேல்ஸ் ஆர் XY, ஃபீமேல்ஸ் ஆர் XX. ஓகே, ஸோ இங்கேருந்து வந்து we have X, இங்கேருந்து we can have X or we can have Y. So if X will fuse with X, we have XX, it's a girl, okay, or if X will fuse with Y, it is a boy. அவ்வளவுதான். So at this step of fertilization itself, sex of the child is determined. Okay, is that clear everybody? So அவ்வளவுதான். Now since நம்ம எவல்யூஷன்ங்கிற பார்ட் வந்து மொத்தமாக நம்ம போர்டு வந்து டாடா பை பை சொல்லிட்டதுனால நம்மளோட சாப்டர் இதோட முடிவடைந்தது. ஓகே, ஸோ அதனால மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசங்களா, ஃபாலோவர்ஸ், பிகாஸ் உங்களோட கம்ப்ளீட் சப்போர்ட்டுக்கு தான் நாங்கள் இருக்க போகிறோம். ஸோ அதனால டெஃபினட்டாக யூ கம் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அட்டெண்டன்ஸுக்கு அந்த லைக் பட்டனை எல்லாரும் தட்டினீங்களா? மறக்காமல் தட்டிட்டு போங்க. அண்ட் ஆல்சோ டெஃபினட்டாக நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா லிங்க்குமே இருக்குது. ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் அவர் டெலிகிராம் ஆர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிஸ். ஸோ கம்யூனிட்டிஸில் உங்களுக்கு எல்லா சாப்டர்ஸ்க்கான நோட்ஸ், எல்லா அப்டேட்ஸ் எல்லாம் அப்படியே டான்னு வரும். ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பயங்கர மாஸாக பண்ணி போர்டு எக்ஸாமில் வந்து எக்ஸாம் வரும்போது என்ன இந்த இவ்வளோதானா கொஸ்டின், கமான் லெட்ஸ் டூ இட்ன்ற மாதிரி செம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம போய் எழுதலாம். ஓகே பசங்களா? ஸோ see you all until next time. ஸோ இந்த சாப்டரில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலோ தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி சூப்பர் மேம், செம எனர்ஜியில் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டார்ஸையும் சாட் பாக்ஸில் தெரிவிக்க விடுங்க. ஓகே, ஸோ see you all பசங்களா. தேங்க்யூ ஸோ மச். பை.